ஹே கைஸ், வெல்கம் பேக் டு லல்லி வினோத் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படி பார்த்தீங்கன்னா, என் பாப்பாவுக்கு வந்து 2 இயர் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 23 மந்த் ஓல்டு பேபி அவங்களுக்கு என்ன மாதிரி நான் பேபி ஃபுட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ரைஸ் தான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம் போகலாம் ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், அப்புறம் வேக வச்ச மட்டன் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மட்டன் தண்ணியும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி போதும். அதுக்கப்புறம் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய் விட்டுட்டு லைட்டாக அந்த நறுக்கி வச்ச அந்த வெங்காயமும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மிளகு வந்து இடித்து போட்டுக்கோங்க. நான் வந்து அந்த திருவறுது இருக்கும் பார்த்திங்களா, அதில் போட்டுக்கிட்டேன். மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டேன். காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கிட்டே வந்தால் அவங்க நம்ம ஃபுட்டு வந்து அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம காரம் கொடுக்காம இருந்தால் காரமே அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நான் வந்து கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வேக வச்ச மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஊற வச்ச தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு அப்படியே கிளறி விட்டுட்டு எனக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சமாக இன்னும் தண்ணியை விட்டு ஆட் பண்ணிட்டேன். குக்கர் விசில் வந்தோடனே பார்த்திங்கன்னா நல்லா விசில்லாம் அடங்கிட்டு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ குழைய விடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குன்னு மத்து வச்சுருப்போம்ல, அதை வச்சு கடைஞ்சிக்குங்க. என்கிட்ட வந்து ஃபுட் ப்ராசர் இருந்தது, அதில் வந்து நான் கடைஞ்சிக்கிட்டேன். இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா மேஷ்டாக கொடுத்தோம்னாக்கா நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்தமாரி விளையாட்டு காட்டி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதும்னு ஆகிடும். நம்ம சின்ன வயசில் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம் பார்த்திங்களா, கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். அதுபோல் இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி முடிக்கிற வரையும் கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும். இவங்க ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.